வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக நானும் இமானுவல் ப்ரோ காலைல பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி என்ன ப்ரோ இது ஈவி வந்ததுன்னா நிறைய பேருக்கு வந்து பெட்டராக இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். ஊருக்குள்ளே ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அதுவும் எந்த அளவுக்கு போகுதுன்னா ஓலா இருக்குல்ல ப்ரோ, நான் கூட என்ன யோசிச்சேன்னா இப்போ வெளில ஒரு ஜஸ்ட் நிற்குது பார்த்தீங்களா, ஒய்ஃப் ஆசையாக வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன், ஏமா ஓலாவில் ஸ்கூட்டர்லாம் இப்போ 70,000க்குலாம் கூட தரானாம்மா, வேணா அதை ட்ரை பண்ணலாம்ல அப்படிலாம் கூட சொல்லிட்டு இருந்தேன். இது கடையில் ஒரு சில நண்பர்கள்லாம் வந்து ஏத்தரில் கூட இப்போது கம்மி பட்ஜெட்டுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க, அதை கூட லான்ச் பண்ணுவாங்க, அதை புக் பண்ணால் கூட நல்லதுன்னு மாதிரிலாம் சஜஸ்ட் பண்ணாங்க. ப்ராப்ளம் என்னென்னா, இன்னொரு பக்கம் என் சர்க்கிளில் இருக்கிற ஒவ்வொருத்தையாக பேசுகிறேன் ப்ரோ, யாருக்கெல்லாம் ஈவி இருக்கோ இல்லாட்டி எங்கள் அண்ணன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒக்கினோவா, நம்ம வட்சன்ட்ட ஏத்தரு, வினோத்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் ஏத்தரு, இன்னொரு பையன்கிட்ட டிவிஎஸ் ஐக்யூப், அப்புறம் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் ஓலாவும் ஏத்தரையும் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது தவிர இன்னும் ஒரு சில நண்பர்கள் கிட்ட வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான நேம்லாம் கூட இருக்குது. இந்த ஹீரோவில் கூட ஒரு சிலது இருக்கு, அப்புறம் இந்த லோடு வண்டி மாதிரிலாம் ஒரு சில வண்டிலாம் வச்சிருக்காங்க. ஏஸ் சார், நிறைய என்னென்னமோ இருக்கு ப்ரோ. ஏஸ் சார் வந்து நான் அமேசானில் தாங்க பார்த்தேன், எனக்கே தெரியாதுங்க. அமேசானில் எலக்ட்ரிக் வண்டி வித்துட்டு இருக்காங்க. அமேசானில் நார்மல் வண்டி கூட விற்கிறதா பார்த்தேன் ப்ரோ. ஏன்னா எல்லாத்தையும் விற்கிறீங்க. ஆனால் இதில் என்ன ஹைலைட்னு தான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு என்னாச்சு, திடீர்னு ட்விட்டர் பக்கம் போனால் நம்ம இவன் இந்த அபிஷேக் அப்படின்னு ஒரு பையன் வந்து எப்பயுமே நிறைய டேட்டா ஏதாவது லீக்ஸ் இதெல்லாம் போடுவான். அதே சமயம் திடீர்னு ஒரு பிரச்சனை எடுத்து போட்டிருந்தான். என்ன பிரச்சனை? ஓகேயா, இது வந்து இவரு தான் வந்து என்னன்னா டேட்டாலாம் கொடுத்துருக்காரு போல, சிவில் இன்ஜினியர் ஒருத்தர். இவர் வந்து இந்த மாதிரி ஓலா வாங்கியிருந்தேன், அது வந்து என் வாழ்க்கையே வெறுக்க வச்சுச்சு, அந்த அளவுக்கு காண்டாயிட்டேன். அவர் தனியா டிஎம்லாம் பண்ணாரு ப்ரோ. ஓலா நான் என்னன்னா இதை கோட்டர் ரீட்வீட் பண்ணேன், பார்த்தா அவர் நமக்கும் தெரிஞ்சிருக்காரு, நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயும் இருக்காரு போல. அவர் பார்த்தா இவன் வந்து டீட்டெயில்டா போட்டான் என்னன்னா இந்த மாதிரி ஓலா S1 Pro Gen 1 பேட்டரி செத்து போச்சு. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 50,000 கிலோமீட்டர் அப்போதான் வந்து செத்து போயிருக்கு. இது வந்து ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர்டு பை இவர் தான். இவர் வந்து ஆக்சுவலாக நம்ம டிஎம்லேயும் இருப்பார். என்னன்னா ஸ்கூட்டர் வந்து ஓலா S1 Pro Gen 1 டோட்டல் டிஸ்டன்ஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணது 50,358 கிலோமீட்டர் தான். இஷ்யூ வந்து என்னன்னா ஒரு செல் ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு செல் ஃபெயில் ஆனாலும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மொத்த பேட்டரியும் தான் ரீப்ளேஸ் பண்ணணுமா. இப்போ வாரண்டி ஸ்டேட்டஸ் என்னன்னா எக்ஸ்பயர்டு. ஸோ இப்போ பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அப்படின்னு போய் பார்க்குறாங்க. ஒரிஜினல் பேட்டரி 85,000 ரூபாய். ஸோ இப்போ எக்ஸ்சேஞ்ச் போடுறாங்க, என்னன்னா ஓல்டு பேட்டரி ரிட்டர்ன் பண்ணுறாருல, அதனால அதுக்கு 24,120 ரூபா எடுத்துக்கிறாங்களாம். லாயல்ட்டி டிஸ்கவுண்ட்னு ஒரு 12,000 ரூபா. ஸோ ஃபைனல் ப்ரைஸ் பார்த்தா 48,770 ரூபா. 48,770 ரூபா கூட வந்து இன்னொரு 20,000 ரூபா யாராவது போட்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஆஃபர் கீஃபர் வாங்கி கொடுக்குறேன் நானே. டிவிஎஸ்ல செல்ஃப் ஸ்டார்ட்டோட அந்த இது வாங்கிட்டு போயிடலாம், அந்த XL 100. ஆமாம், இதுவே வந்து 90,000 செலவு பண்ண ரெடியாக இருக்கிற ஒரு சிலருக்குலாம் இந்த ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் வந்து 1 lakh கிட்ட வந்துடும்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து டிவிஎஸ் ஸ்போர்ட் மாதிரியான பைக்கு வந்து கிடச்சிருது. 110cc 100cc வண்டிலாம் வந்து 90Kலேருந்து 1 lakh கிடச்சிருது. மறுபடியும் ஒருத்தர் 50,000 ரூபா கொடுத்து பேட்டரியை மாற்றணும்னு சொன்னால் அவருக்கு எப்படி இருக்கும் மனநிலை? உண்மையிலே அவர் ரொம்ப வருத்தப்படுவார். கட்டிடங்களை பலதவர் வந்து பார்த்துருப்பாரு. நீங்கள் தான் சிவில் இன்ஜினியர்னு சொன்னீங்க, அவர் பல கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்துருப்பாரு. பட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குது. பட் இதுதான் உங்களுடைய வியாபார யுக்தியும் கூட. அசிய சேஞ்சா, அதாவது வந்து இப்போ பெட்ரோலியம் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இருக்குது, அந்த ஃபியூவல் இன்ஜெக்ஷன் மோட்டார் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய அந்த வெஹிக்கிள்லாம் இருக்குது இல்லையா. இப்போ லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேலானது வந்து அந்த பெட்ரோலியம் வெஹிக்கிள்ஸ் தான். பெட்ரோலியமோ இல்லை வந்து கார்னாக்கா டீசல் பெட்ரோல் ரெண்டுமே இருக்குது. ஸோ அந்த ஃபியூவல் யூஸ் பண்ணுற அந்த வெஹிக்கிள்ஸ் தான் அதிகமாக வந்து சேலாக இருக்குது. ஈவியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய விதமான பிரச்சனைகள் தான் சொல்கிறாங்க. இந்த பேட்டரி பஞ்சாயத்து ஒரு புறம் இருக்க, சார்ஜிங் ஸ்டேஷனை தேடி அலைய வேண்டியதா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. வெளில சுற்றுறதா இருந்தா கரெக்டா. இதில் வந்து ஹை பவரில் சார்ஜ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்டேஷன் இருக்கிற இடத்துல பவர் சப்ளை இருக்குல்ல, அதுவே வந்து சில இடங்களில் வந்து பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஒரு அவுட்டரில் நீங்கள் பைபாஸில் போயிட்டுருக்கீங்க, ஜிஎஸ்டி ரோட்டில் வச்சுக்கோங்க. இப்போ திண்டிவனத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டேஷன் ஒன்று வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த ஏரியாவில் ஒரு 50-60 வீடு இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ அந்த ஏரியா வளரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த பவரும் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுவும் வந்து அங்கே வரக்கூடிய அந்த வெஹிக்கிளும் பார்த்தீங்கன்னாக்கா இதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன இங்கே பிரச்சனைனாக்கா, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே ஏற்படுத்தப்பட்டு விட்டதான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. கரெக்டு. அப்போ இதை வந்து பொதுவாக எல்லா இடத்துலையும் ஒரே டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய வகையில் இந்த நிலைமை வந்து கிடையாது இந்த ஈவி வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் இருக்குன்னு வச்சிங்களேன், கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீமு, முதல்ல ஒரு சின்ன ஊருக்கு மட்டும் அதை வச்சு பார்ப்பாங்க. உதாரணத்திற்கு இப்போ இந்த குப்பையெல்லாம் வந்து வீட்டில் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, இது ஆரம்பத்தில் பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் வந்து வச்சு பார்த்தாங்க. அது பாண்டிச்சேரி யூடி இருந்தது. இப்போ காரைக்கால்லாம் முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டம்னு ஒன்று வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் வந்து பண்ணாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஊரில் முதல்ல இந்த மாதிரி இவி வெஹிக்கிளை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சிட்டியில், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு சிட்டியில் இந்த மாற்றங்கள் வர ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு தெரிஞ்சாலே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அப்பா நம்ம ஊரில் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி ஏங்க ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு நம்மளே இப்போ சைனாவை பற்றி பேசித்தோம் இல்லையா, நீங்களே சொல்லியிருந்தீங்க சைனாவில் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது பயங்கர புகையாக இருக்கும், பொல்யூஷனாக இருக்கும். ஆமாம், அங்கே இருக்க பையனே சொல்லியிருக்கான். இப்போ வந்து இந்த சின்சானா இருக்கட்டும், இல்லை வெவ்வேறு நகரங்களாக இருக்கட்டும், பீஜிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க டோட்டலாக வந்து ஆமாம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு மூவ் ஆயிட்டாங்க. அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆமாம், நம்மளும் வந்து முதல்ல வந்து ஒரு சின்ன ஊருக்கு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுத்து பார்க்கணும். அப்புறமேல அப்போதான் தெரியும் அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா சப்சிடி மொத்தமாக எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. இப்போ கவர்மெண்ட் வந்து தலையிட்டு எல்லா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கும் இப்போ இந்தியாவில் நீங்கள் யார் வாங்கினாலும் நான் வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் சார்பாக கொடுக்குறேன் கம்பெனிஸுக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கனாக்கா பெரிய அளவில் லாஸ் வரும். முதல்ல ஒரு சின்ன ஊரில் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால அங்கே இருக்கிற அந்த மக்கள் வந்து இதுக்கு மாறும் பொழுது அங்கே என்ன முன்னேற்றங்கள் நடக்குது, மாற்றங்கள் நடக்குது, ஸோ இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது. இப்போ சொன்ன மாதிரி இந்த சார்ஜிங் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பெரிய பிரச்சனையாக வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. இப்போ இருக்கக்கூடிய அந்த பெட்ரோலியம் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, பெட்ரோல் பங்க், இப்போ இந்த மாதிரி பெட்ரோல் பங்க் இருக்கிற இடம் எல்லா இடத்தையுமே நீங்கள் வந்து ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனாக மாற்றிடுறீங்கன்னு வச்சுப்போமே. இப்போ அங்கங்கே இருக்கக்கூடிய க்ரோத்துன்னு இருக்கு. ஒரு அப்பார்ட்மெண்ட் திடீர்னு ஒரு ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்டு இப்போ மெயின் ரோட்டில் கட்டுறாங்கன்னு வச்சுப்போமே, ஒரு 100 பில்டிங் வருது. அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த பவர் மேனேஜ்மெண்ட்டுக்கான திட்டமிடல்களும் பண்ண வேண்டியது. ஆமா, கண்டிப்பா பண்ணணும். ஆமா, ஸோ இதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதுல பேட்டரி பிரச்சனை. நீங்க இப்ப இவரை பத்தி பேசணும்னாக்கா நீங்க நம்ம பேசுனது வந்து பேட்டரி தான். இல்ல, இப்போ பேட்டரியோட காஸ்ட் ஆஃப் த ஸ்பேர் பார்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் சொல்றேன். இவர் பேர் தரணிதரன், சரியா? இவர் வந்து ட்விட்டர்லயும் இருக்காரு. ஸோ மக்களே நீங்க யாராவது வந்து ஓலா ரிலேட்டடா டிவைஸ் வாங்குறதா, அதாச்சும் ஓலால ஏதாவது வண்டி வாங்குற ஐடியால இருந்தீங்கன்னா தரணி SP551 அதான் அவரோட ஐடி. ஸோ அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாரு நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். இவர் ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறாங்கன்னு இல்லை. பட் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு ரோடு வழியாக போகும்போது ஏதோ வழிப்பறி நடந்திருக்குன்னா வந்து போன எல்லாருக்கிட்டையும் எல்லாம் நடந்திருக்காது, யாரோ ஒருத்தருக்கு நடந்திருக்கும். அது என்ன டைம்ல நடந்ததுன்னா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த டைம்ல நம்ம அந்த பக்கமே போகாம இருக்கிறதுக்காக. இல்லை ப்ரோ, மக்கள் எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஓலா வண்டி எரிஞ்சுதுன்னு 1008 நியூஸ் வந்திருக்கு. ஆமா, பேட்டரி. ஏன்னா அது வந்து அந்த நீங்களே சொல்லியிருந்தீங்க போகும்போது நீங்க கூலிங்க்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்லாம் கேட்டதுக்கே வந்து பதிலே இல்ல. அப்புறமேல் நிறைய விஷயங்கள்ல அந்த மாதிரியான நியூஸஸ் எல்லாம் வரும்பொழுது இந்த மாதிரி அது வந்து திடீர்னு ஓடிட்டு இருக்கும் போதே எரிஞ்சிட்டு அப்டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தெருவுல போயிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு லாரி வருது. அப்போ வந்து அப்டேட் எனக்கு ரொம்ப அவசியம். நாட்டுல அப்டேட் ஆகி வண்டி வரமா ஆஃப் ஆகி நிக்குது. யோசிச்சு பாருங்க, பின்னாடி ஒரு வண்டி வேகமா இருந்தா இது டக்குன்னு வந்து நிக்குதான். இப்படி இருக்கும். எவ்வளவு இன்டர்நெட் அந்த இடத்துல ஆன் பண்ணி வச்சிருந்தாரு. எப்பயுமே ஆன்ல தானே ப்ரோ இருக்கும் இதெல்லாம். அப்படியா? ஆஃபே ஆகாத சிம் கார்டுல உள்ள சிம் கார்டு இருக்கா? அதாங்க சிம் கார்டுல அந்த 5G வந்து இல்ல 4G வந்து டிசேபிள் பண்றதுக்கு ஆப்ஷன் கூட இருக்காதா? ஏங்க கொடுக்கணும்லங்க நியாயமா? இவனுக்கு வாங்கினதே சரி, இப்படி ஒரு ஸ்மார்ட்டான வெஹிக்கிள் யூஸ் பண்ண போறேன், இதுல எனக்கு வந்து ஆண்ட்ராய்ட் பவர்டு. அப்ப நீங்க வந்து இந்த பிரச்சனையே நீங்க ஏத்துக்கிட்டு தானே தீரணும். ஸ்மார்ட் வெஹிக்கிள்னு வரும்பொழுது அது அப்பப்ப தானாவே அப்டேட்லாம் பண்ணிக்கும். எல்லா விஷயமும் வரதானே செய்யும். ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது மாதிரி ஸ்மார்ட் வெஹிக்கிள்லேயும் இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அடுத்து பாருங்க, சொல்லுங்க. அவன் என்ன போட்டிருக்கான் கேட்டதுக்கு வந்து 50,000 கிலோமீட்டருக்கு தான் அந்த பேட்டரி கேரண்டியே பண்ண முடியும்னு வேற சொல்லியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் வரும்போது நல்லா சொல்லியிருப்பானுங்க, என்னென்ன கனவுகள் எல்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. 50,000 கிலோமீட்டருக்கு தான் இன்ஜின் ஓடுன்னு சொல்லியிருந்தா நம்ம யாராவது பெட்ரோல் வண்டி வாங்கியிருப்போமா? வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி இப்போ பேட்டரிக்கு இவனுங்க அசால்ட்டா அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்த ஃபேக்டை கேளுங்க. இவர் வந்து என்ன வருத்தப்பட்டு சொல்றாருன்னா, ஜிக்ஸர் SF வச்சிருக்காரு போல. அது சரியா இருக்கும், வண்டி ஒரு நல்ல லுக்கோட இருக்கும். அந்த 150 2070 வாங்கியிருக்காரு. அதை தான் ப்ரோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அதுவே 58 மைலேஜ் கிடைக்குது. இப்போ ஓட்டினாலும் அது 58 மைலேஜ் கிடைக்குது. இது 1.5 lakhs கொடுத்து வாங்கினேன் பார்த்தீங்களா, மொத்தமா எல்லாம் போச்சு. இந்த மாதிரி வருத்தப்பட்டிருக்காரு. என்னன்னா இதுல இன்னொரு பிரச்சனை ப்ரோ, நம்ம கிருஷ்ணா இருக்கான் பார்த்தீங்களா, டாக்டர் கிருஷ்ணா. அவன் என்ன பண்ணுவான், இங்க இருந்து விழுப்புரம் வரைக்கும் ஏத்தர்ல போவான். சரியா? போகும்போது என்ன ஆகும், ஃபுல் சார்ஜ் எப்படி ரேஞ்ச் அவ்வளோ கிடையாது. ஸோ ஏத்தர் போகிறோம்ல, சார்ஜ் பண்ணணும். சார்ஜிங் ஸ்டேஷன் இருந்தால் சார்ஜ் போடலாம். சார்ஜிங் ஸ்டேஷன் இல்லைன்னா பையன் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது தெரியுமா, கையிலேயே சார்ஜர் எக்ஸ்டர்னல் சார்ஜிங் பிரிக் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு சுற்றணும். அதை போய் எங்கேயாவது சார்ஜ் போடலான்னு சொல்லிட்டு எங்கேயாவது கடையில் நிறுத்தணும்னு வைங்களேன். அன்னைக்கு அந்த கடைக்காரர் எப்படி திரும்ப நம்மள சொல்லுவாரு, தம்பி சார்ஜ் போடுற அந்த ஒரு 250 ரூபா ஆகும்பா, இப்படிதான் சொல்லுவாரு அவரு. ஏன்னா அவ்வளோ யூனிட் நம்ம குடிக்க போறோம்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்களும் பேசுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க பிளே சேஃப் மாதிரி வச்சுக்கோங்களேன்.
ஸோ அவங்க சொல்ற சார்ஜர் ரொம்ப எக்ஸஸா இருக்கும், நம்ம நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி. ஸோ இது எல்லாமே அவனும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் சொல்றான். ஒருத்தர் இப்போ யாராவது இதுல ஹைலைட் என்னன்னா, விழுப்புரம் போகும்போது ஒரு தடவை என்ன சொன்னான்னா, ஒரு வீட்டுல போற வழியில இருக்கிற ஒரு வீட்டுல அவங்க கிட்ட வந்து இவன் ஹெல்ப் கேட்டு வீட்டுல இருந்து சார்ஜ் போட்டு போயிருக்கான். சரி, இதெல்லாம் தெரிஞ்சு தானே பண்றாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம டாக்டர் இருக்காரு இல்லையா, டாக்டர் சாருக்கே தெரியாதா இந்த மாதிரி பேட்டரி வந்து பத்தாது, தெரியும் தவிர்த்திருக்கலாம், பேருந்துல போயிருக்கலாம். இல்ல வண்டி வந்து அவன் வீட்டு வண்டி சென்னை வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டான், அதை வந்து ஒரு பார்சல்ல போட்டிருக்கலாம். பார்சல்லையா? ஆமா, இப்போ ஒரு இது பஸ் மேல எல்லாம் ஏத்தி கொண்டு போறாங்களே, இல்ல அந்த மாதிரி ட்ரெயின்ல கொடுத்தாக போட்டுடலாம். ஏங்க விழுப்புரத்துக்கு சென்னையில இருந்து ஒரு நாளைக்கு வந்து 100 ட்ரெயின் போகுதுங்க. ஆமா, கொடுத்து விட்டா அங்க போய் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் வாங்கி விட்டு. ரயில்வே ஸ்டேஷன் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் தான். மத்ததுல எல்லாம் வந்து காத்து திருக்கி விட்டுருவாங்க. ஓட்டிட்டு தான் போகணுங்கிற அந்த இது எங்க இருக்குது? இப்போ ஒன்றும் இல்லைங்க, எலக்ட்ரிக் பஸ் ஒன்று ஓடுது, ஓகேவா? சென்னை டு பாண்டிச்சேரி ஓடுது, சென்னை டு திருச்சிலாம் ஓடிட்டு. இப்போ சென்னை டு பாண்டிச்சேரி நான் போகும்போது பிரச்சனை இல்லாமல் போயிட்டு வந்துடுறேன். இதில் வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னாக்கா, நீங்கள் அந்த பஸ்ஸில் போயிட்டு இன்னொரு சேனலில் வீடியோலாம் போட்டிருந்தேன், அதை பார்த்துட்டு அவங்க சொல்கிறது, நான் ஒரு நாள் திருச்சியிலேருந்து ஏறிட்டேங்க, கொன்னுட்டானுங்க, கொலையாக கொன்னுட்டானுங்க. ஏன்னா அவங்களுக்கு சார்ஜ் போட வேண்டிய அவசியம் ஏற்படுது. திருச்சி கூட பரவாயில்ல, கோயம்புத்தூருக்கும் அந்த பஸ்ஸு போகுது போல். கோயம்புத்தூர் டிஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு சார்ஜில் போகாது. அப்போ நடுவில் வந்து ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து 1 hour ஆகுமா அதை சார்ஜ் பண்ணி முடிக்கிறதுக்கு. அந்த 1 hour வந்து அந்த கேப் வந்து விட்டு தான் ஆகணும். அப்போ அந்த 1 hour வந்து எல்லாரும் அதில் சும்மா தான் இருக்கணும். ஆமாம், அதில் எவ்வளோ பெரிய சேலஞ்ச் இருக்குன்னா, எவ்வளோ கிலோவாட் இப்போ அதாவது சார்ஜ் போடுவாங்க மேங்காட்டு, அது அப்போ சார்ஜ் போடும்போது நமக்கு பக்குன்னு இருக்காது. 120 வாட்ல சார்ஜ் போடுற ஃபோனுக்கே பயமா இருக்கு. அவ்வளோ பெரிய பஸ், அதுக்குள்ள எவ்வளோ பெரிய பேட்டரி இருக்கும். டக்குன்னு அதை 1 hourல சார்ஜ் ஏற்றணும்னா எவ்வளோ பெரிய விஷயம். எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஏசியும் ரன் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாமல் கட் ஆஃப்ல டைரக்டா இப்போ மேபி பைபாஸ் இருக்குன்னே வைங்க, அந்த பவரை சொருகுனதும் அந்த பவர்ல இருந்து பஸ்ல இருக்கிற எல்லா காம்பனன்ட்ஸும் ரன் ஆகும், பிளஸ் பேட்டரி சார்ஜ் ஏற மாதிரி கூட வச்சிருக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க சர்க்யூட்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் பக்குன்னு ஆகல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த பேட்டரி சார்ஜ் ஏறணும்னா எவ்வளோ வேகமான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ரிவர்ஸ் ஆகுது. ஆமாம், அதெல்லாம் நினைக்கும் போது பயமா தான் ப்ரோ இருக்கு. இல்லை, முதல்ல அந்த பேட்டரி வெஹிக்கல்னு வரும்போது, பேட்டரி பஸ்ன்னு வரும்போது நிறைய பேருக்கு பயம் இருந்தது. அப்புறமேல வந்து நிறைய பேர் பழகிட்டாங்க, இது கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அதை யூஸ் பண்ண இருக்காது. ஆமாம், சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் கரெக்டாக அந்த ஒரு ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிட்டு போவாங்க, அதெல்லாம் வந்து இருந்தது. பட் ஆனால் இப்போ இந்த பிரச்சனை என்னன்னாக்கா, அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் தான். அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் இல்லை, ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் போட வேண்டியதாக இருக்குது. அந்த ரெஸ்ட் ஸ்டாப்பில் 1 hour ஆகுது. அதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் வந்து கொண்டுட்டு வரணும். இப்போ நம்ம வந்து வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போனால், இப்போ நம்ம டாக்டர் சார் போன மாதிரி அவருக்கு ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இருந்ததுன்னா அங்கே அந்த பிரச்சனை இருந்திருக்காது. அப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஏற்படுத்தாமையே நம்ம வந்து இது அக்ரெசிவாக புஷ் பண்ணோம்னாக்கா கொஞ்சம் கஷ்டம்தான். இது நம்ம பேசின மாதிரி தான் ப்ரோ, சில இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே டெவலப் ஆகாமல் ரியல் எஸ்டேட் க்ரோத் வந்து மக்கள் எல்லாம் அங்கே வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கடை வரும், கடை வந்த பிறகு ஒரு ஹோட்டல் ஒன்று வரும், அப்படியே அந்த டெவலப்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, அன்னைக்கு இங்க நான் இடம் வாங்கி வைக்காம விட்டுட்டேனே அப்படின்னு நினைப்பாங்க. நம்மள்ட்ட கேட்போமா கேள்வி? கேளுங்க, அவனே ஏதாவது சொல்லுவான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, என்னென்ன பிரச்சனை இருக்கு இந்தியால ஈவி யூஸ் பண்ண என்ன பிரச்சனை எல்லாம் வருது? ஸ்பேர் பார்ட்ஸுங்க. நான் முதல்ல சொல்லிடுறேன், நான் சொல்றது கரெக்டா இருக்கான்னு பாருங்க. ஸ்பேர் பார்ட்ஸுங்க, முதல்ல இப்போ சொன்ன மாதிரி பேட்டரி இருக்குல்ல, அந்த பேட்டரிலாம் வந்து எவ்வளவு காஸ்ட்ங்கிறதெல்லாம் நமக்கு வந்து வெளிப்படையா தெரியல. சிக்கல்கள் ஆரம்பிச்சுனாக்கா நீங்க கஷ்டம் தான். நீங்க சொன்னது தப்பு இல்ல. இன்னொன்னுங்க, மெக்கானிக்கு அந்த மெக்கானிசம் தெரிஞ்சவங்க வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கிறதும் தெரியல. கரெக்ட். அடுத்தது நான் சொல்ற பாயிண்ட் வந்து இந்த சார்ஜிங் ஸ்டேஷன். சோ 3 பாயிண்ட் நான் சொல்லிருக்க, மக்களே ஏஐ என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இல்ல, சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைம் இஷ்யூ ப்ரோ. அதுதான் பிரைம் இஷ்யூ. பப்ளிக் சார்ஜர்ஸ் எஸ்பெஷலி அவுட் சைட் மெட்ரோ சிட்டி போனா தெருவுக்கு போறேல் தான். கரெக்ட். தெருவுல நிக்க வேண்டியதான். மெட்ரோ சிட்டி விட்டு வெளில போனா அட்ராசிட்டி தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸ்லோ சார்ஜிங் ஸ்பீடு. நான் எங்க ஊருக்கு பாரு எலக்ட்ரிக் கார் வாங்கியிருக்கேன்டா, ஊருக்கு போறேன்டா, சார்ஜ் மட்டும் 5 மணி நேரமா ஏறிட்டு இருக்கோம், நடுவில் இடத்துல ஸ்பீடு பார்த்தாம பொறுமையா ஏறிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளவு நேரங்க? இல்ல சாயங்காலமே போயிடலான்னு பார்த்தேன், ஆல்ரெடி சாயங்காலமே ஆயிடுச்சு சார்ஜ் போட்டு. அப்படி ஒரு இந்த சம்பவம் நடந்திருக்கு. பேசிட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லிடுறேன். BYD இந்தியாவில் லான்ச் ஆகிட்டா இல்லையா? BYD ஆமாமா சொன்னாங்க. எஸ், BYD இன்னைக்கு நான் பார்த்தேன். அப்படியா? எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே பார்த்தேன். ஒருத்தர் BYDல வந்து வீட்டில் வந்து நிறுத்திட்டு அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது, அப்படியே வந்து பார்த்துட்டு மேற்பார்வை விட்டுட்டு மறுபடியும் அந்த BYD எடுத்துகிட்டு போயிட்டாரு. BYDன்னு எழுதிருக்கு. ஸோ முன்னாடி வந்து அந்த மகேந்திரா காரில் தான் அந்த சிம்பிள் வந்தோடனே அந்த ரெட் கலரில் இருக்கா, அதை பார்த்தோடனே தான் ஆஹா ஒரு ஃபாரின் கார் வந்துட்டு போலன்ட்டு அந்த பேட்டரி கார் எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அது ரொம்ப 9E நம்ம ஒரு போட்டுருந்தது. அது மாதிரி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில், அதாவது கொஞ்சம் உத்து பார்த்தா தான் தெரியுது BYDன்னு அழகாக எழுதிருக்கு பின்னாடி. அவர் இதை வச்சிருக்காருன்னா அவருக்கு இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம். காசு, பணம், துட்டு, மணி அது நிறைய இருக்கு.
அது நிறைய இருக்கு. அவருக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்க போறது கிடையாது. இந்த விஷயம் பொதுமக்கள் எல்லாத்துக்கும் அதை பாக்குறவங்க இது எல்லாருக்கும் அது வந்து சேரும் பொழுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைனாக்கா அது மிகப்பெரிய பிரச்சனை. இங்க வருங்க சார்ஜர் அதான் இன்கன்சிஸ்டன்ட் டைம், ஆப் இன்டகிரேஷன் வேற லெவலு. ஆப்ல பார்த்தா சார்ஜ் ஏறி முடிஞ்சிருச்சுலாம், பார்த்தா சார்ஜே ஏறாம கூட இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள். அடுத்து ரேஞ்சு, பேட்டரி ஆங்ஸைட்டி. இப்போ ஈவிலாம் ரியல் வேல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 200 300 அப்படி இப்படி சொல்லலாம். அது ஆனால் அவுட் ஸ்டேஷன் ட்ரிப்பு போகிறதுக்காக ட்ரை பண்ணோம்னா ஏர் கண்டிஷன் போடுவோம், டிராஃபிக் ஜாம்ல நிப்போம், ஹில் ரோட் சேரும்போது இருக்கிற இது வேற இல்லையா, அப்ப எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு வந்து ரேஞ்ச் வந்து நம்ம காட்டுவோம் இல்லையா, அது கூட காட்டாம இருக்கான். ரேஞ்ச் இவனுங்க சொல்றானுங்க ப்ரோ, அவன் லேப் கண்டிஷன்ட்டு போயிடுவான் ப்ரோ. இப்போ மைலேஜ்னு சொல்லிட்டு தான் எல்லா ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர்ல கூட தான் மைலேஜ் வந்து 83 போட்டுருக்கு. அது எனக்கு புரியுது. இப்ப நம்ம ஒரு கார் எடுத்து ஓட்டுறோம்ல, ஸ்விஃப்ட் டிசைரே ஓட்டிட்டு இருக்கும்போது எவ்வளவு பெட்ரோல் வந்து குறையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்க ரேஞ்ச் காட்டிக்கிட்டே இருக்கும். இல்ல அது கரெக்ட். அது நம்ம கிட்டத்தட்ட நெருங்கும் போது வீட்டுல இருந்து நீங்க கிளம்புறீங்க ப்ரோ, ஈவி வாங்கிட்டீங்க, உங்களுக்கு நான் வந்து 500 கிலோமீட்டர்னு சொல்லிடுறேன். நீங்க 500 கிலோமீட்டருக்கு பிளான் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. ஆனா உங்களுக்கு 350லயோ சொருகி இருந்துன்னு என்ன பண்ணுவீங்க? கஷ்டம் தான். இப்போ நீங்க இல்ல குறையறத நீங்க பாத்துடுறீங்க, என்ன வைங்க ப்ரோ. பட் உங்க ப்ரோக்ராம் எப்படி இருந்திருக்கும்னா, நான் போற இடம் 475 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து அப்படி டிபிக்கல் மென்டாலிட்டியில 500 ரேஞ்ச் தந்திருக்காண்டா, நம்ம அடிச்சு கூட ஓட்ட போறது இல்ல, 80லயே காரை ஓட்டுவோம், 475 தானே, நான் அப்ப அங்க போயிட்டு சார்ஜ் போட்டுப்பேன். அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் மேப்ல எல்லாம் கூட பாத்துறேன், ஒரு ஏரியாவை பாத்துருக்கேன், அந்த நான் எங்க தங்க போறேன்னா அது பக்கத்துலயே சார்ஜிங் பாயிண்ட் இருக்கிற மாதிரி கூட பாத்துறேன். அதான் 350லயே சொருகிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அன்னைக்குன்னு பார்த்து ஒரு லீவு நாளே நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல ஏகப்பட்ட கூட்டம், மெயின் ரோட்ல இருந்து ஹெவி டிராபிக், அப்படியே திணறி திணறி ஒரு 2 மணி நேரம் டிராவல் பண்ணி தான் நீங்க கூடுவாஞ்சேரியை தாண்டுறீங்கன்னு வச்சுப்போம். செத்தாண்டா சேகர். ஆமா ஆமா, பெருங்களத்தூர்ல சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் நீங்க சேலத்தை போய் ரீச் பண்ண பிறகுதான் உங்களுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் எங்கேயாவது தெரியும்னு நினைக்கிறேன். விளங்காது. சோ இதுதாங்க நாங்க சொல்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதே பாருங்க, ஹீட், கிளைமேட் எஃபெக்ட் அதெல்லாம் இருக்கு. சரியா, இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் வேற மாறும். தெர்மல் மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய தெர்மல் மேனேஜ்மெண்ட். இப்போ கொஞ்சம் முன்னாடி கூட ஓலாவை பத்தி நம்ம அதான் பேசணும். ஏ ஃபேன் இங்க உள்ள சத்தமே இல்லை அப்படின்னு ஒண்ணு, இது ஏர் விண்ட் கண்ணே அதெல்லாம் அங்க உள்ளே போலையடா அப்படிதான் இருந்தது. அப்ப கேட்கும் போதே வந்து தனியா அவங்க இது வைக்கல. ஆனா ஏத்தர்ல என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க ஏத்தர் லான்ச் பண்ணும்போதே உள்ள ஃபேன் வச்சிருந்தாங்க கூலிங்காக தனியா வச்சு. அதுதான் அலறிட்டு கிடக்கும் வண்டி முறுக்குனாலே வேணும். நம்ம எவ்வளவு ஆக்சலரேட் பண்ண ட்ரை பண்றோமோ அவ்வளவு உள்ள அந்த ஃபேனோட ஆர்பிஎம் ஏறுறதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஓ, நம்ம அந்த பிசி எல்லாம் வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி ஹை பெர்ஃபார்மன்ஸ் பிசில திடீர்னு சத்தம் கேட்கும், வேகமா கேம் போட்டு விட்டோம்னாக்கா அந்த மாதிரி தான். அந்த மாதிரி சர்வீஸ் அண்ட் சப்போர்ட், ட்ரெயின்டு டெக்னீஷியன் சொன்னீங்களே, அதேதான். இதுல ஹைலைட் கேளுங்க ப்ரோ. நான் அப்பாச்சி நான் 2010ல வந்து அப்பாச்சி தான் வச்சிருந்தேன். ஃபியூல் இன்ஜெக்ஷன் வாங்கியே தீருவேன். எதுக்குன்னு பார்த்தா நார்மல் 160யோட ஃபியூல் இன்ஜெக்ஷன்ல ஒரு சில அட்வான்டேஜஸ்லாம் இருந்தது. பிக்கப் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ், அப்புறம் 6 மந்த்ஸ் கழிச்சு வந்து செல்ஃப் அடிச்சாலும் தலைவன் தானா ஆனாவான், அந்த மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இருந்தது. அதனால வாங்கினேன். அப்பயும் என்ன ஆயிடுச்சுன்னா, வாங்கி ஒரு 5-6 வருஷம் கழிச்சு 2016 டைம்ல சர்வீஸ்க்கு எடுத்துட்டு போறேன். சர்வீஸ்க்கு எடுத்துட்டு போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இங்க அப்போ என்ன இருந்ததுன்னா சத்யா டிவிஎஸ் இருந்தது, இப்போ எம்ஜி மோட்டார்ஸ் இருக்கு. அவன்கிட்ட போகும்போது அவன் சொல்றான், தம்பி இன்னைக்கு சிஸ்டம் ரிப்பேர், நாளைக்கு எடுத்துட்டு வரியா? நமக்கு எப்படி இருக்கும்னா, நல்லா யோசிச்சு பாருங்க, எங்க அப்பா இருக்காங்கன்னு வைங்களேன் கூட, சிஸ்டம் ரிப்பேர், டே அவனுக்கு சிஸ்டம் ரிப்பேரா இருந்தா பேப்பர்ல எழுதி முதல்ல வண்டியை உள்ள தூக்கி போட சொல்லி நம்ம கிளம்புவோம் அப்படின்றாங்க. சரியா, நமக்கான என்ன தோணுது தெரியுமா? ஐயோ அவன் என்ன சொல்றான்னு புரிஞ்சிருச்சு, இது வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷனுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா ECU இது வச்சிருப்பான் போர்டு, அவன் இப்போ ஆர்பிஎம்ல இருந்து எல்லாமே செக் பண்ணுவான், இது கனெக்ட் பண்ணி செக் பண்ணுவான், ஃபுல்லா செக் பண்ணிட்டு திரும்ப ரீப்ரோகிராம் பண்ணி சர்வீஸ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது ரீப்ரோகிராம் பண்ணி நம்மகிட்ட கொடுப்பான். வண்டி எடுக்கும்போது டிஃபரன்ஸ் தெரியும் நமக்கு. எனக்கு இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணு, ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணி, இதை இன்க்ரீஸ் பண்ணலாம் நம்ம சொன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ண முடியும். இப்போ ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கிற நிறைய வண்டியில அந்த அட்வான்டேஜஸ்லாம் நம்ம பார்க்கலாம் ஆட்டோமேட்டிக்கா. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து ஒரு சிஸ்டம் தேவைப்படுது. இப்போ எங்க அப்பா மாதிரி ஆளை கூட்டு போகும்போது என்ன நினைக்கிறாங்க, என்ட்ரி போறது எதுக்கடா இப்போ அவனுக்கு சிஸ்டம் பேப்பர் எழுதி தூக்கி அனுப்ப சொல்லு அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஸோ ஒரு இடத்துல ஒரு அட்வான்ஸ்மெண்ட் ஃபீல் ஆனாலும் அதை ஹேண்டில் பண்றதுக்குன்னு யாராவது அங்கே வந்து ட்ரெயின்டு பர்சன் இருந்தா மட்டும்தான் அதை பண்ண முடியும். இல்லை, ட்ரெயின்டு பர்சன் இல்லை, மிக குறைவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஒன்றும் இல்லைங்க, மஹேந்திரா ராடியோன்னு ஒரு வண்டி ஒன்று வந்து, அதே எங்கள் அப்பாவுக்கு நான் வாங்கி கொடுத்துருந்தேன். ஓகே, ஒரு 10-15 வருஷத்துக்கு, ஒரு 12-13 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வாங்கி அது வந்து கொஞ்ச நாளில் பழுதாயிட்டு, அதை பழுது பார்க்க சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போனால் கூட சரியான ஆட்கள் வந்து கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அதில் என்னமோ போர்டு லெவலில் என்னமோ வந்து பண்ணியிருக்காமல் இருக்குது, கரெக்டு சர்க்கியூட்டு.
அதை வந்து சரியா அவங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ண தெரியல. கரெக்ட். அவங்களே அதை சொல்றாங்க, இதுல வந்து பிரச்சனை ஆயிட்டுனா அதை வந்து சரி பண்றது ரொம்ப கஷ்டம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்டா அது எப்படிடா கஷ்டம்? உனக்கு சொல்லியாடா? இல்ல நான் அப்பெல்லாம் இங்க வேலையே பார்க்கல சார், அதுதான் பிரச்சனை. இதேதான் புல்லட் ப்ரோ வெளில நிக்குது நம்மளுக்கு ஒயரிங் இஷ்யூனால. 2008 மாடலு, கடைசியா அந்த காஸ்ட் அயர்ன் இன்ஜின் வந்து காலாவதி ஆற டைம். அதுக்கப்புறம் ஃபுல்லா அலுமினியம் இன்ஜின் தான் வச்சுக்கோங்க. ட்வின் ஸ்பார்க்னு பாத்துருப்பீங்களா? அதானே இப்போ ஃபுல்லாவே. நம்மளுக்கு வந்து ட்வின் ஸ்பார்க் எல்லாம் கிடையாது, பழைய இன்ஜின். கடைசியா அந்த பழைய இன்ஜின்லயே கியர் பாக்ஸ் பாத்தீங்கன்னா ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு மாறின ஒரு வண்டி எலக்ட்ரா. எடுத்துட்டு போயிட்டு புல்லட் ஷோரூம்லயே காட்டுறேன். இப்ப இல்ல 5 வருஷம் முன்னாடி காட்டும் போதே இந்த வண்டி எல்லாம் பாக்குறதுக்கு ஆள் இல்ல சார் அப்படிங்கிற. டேய் என்னடா சொல்ற, உங்ககிட்ட வாங்கின வண்டி தான், 2008 வாங்கியிருக்கு. நான் உங்களை வந்து அப்ரோச் பண்ணும்போது டைம் என்ன 2020 தான், 12 வருஷம் தான் இருக்கு. 12 வருஷத்துலயே சர்வீஸ் பண்ண முடியாதுங்கிறான் ப்ரோ. 12 வருஷத்துல உங்களை நல்ல வேலை சர்வீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டான். இல்லாட்டி நீங்க எப்போ வர்ற வண்டி எடுத்துட்டு போனாலும் கழுவி தான் கொடுக்குறான். பாலிஷ் போட்டு சும்மாடி மேல கீழ சார் போட்டுங்க உள்ள ஏதாவது பண்ணியா? அது ஒண்ணும் கிடையாது, ஃப்ரீ சர்வீஸ்னா என்னங்க, வண்டி கழுவுறது ப்ரோ. அது ஃப்ரீ சர்வீஸ். இப்போ என்னடானா வண்டி சர்வீஸ்க்கே 3000 3500 ரூபாய் 4000 ரூபாய் பில் போடுறாங்க. அப்படியா? லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அது டிஸ்டில்ட் வாட்டர், அதுக்கு கார் லெவலுக்கு போடுறாங்க. இல்ல இப்போ என்னன்னா இதுல ஒரு சோகம் இருக்கு. எப்படின்னா இந்த புல்லட்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு இங்க துலுக்கானம்னு ஒரு அங்கிள் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ்லயும் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் 1965ல இருந்து 2 வீலர்ஸ், அதுவும் முக்கியமா புல்லட்ஸ் சர்வீஸ் பண்றாரு. அவர் வண்டியை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறாரு. அனுபவம். இப்போ நம்ம வந்து பெருமைக்காக சொல்ல, இப்போ சில டிவைசஸ், இப்போ பழைய நோக்கியா டிவைஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நான் அப்பயே இதை யூஸ் பண்ணியிருக்கேன், இதுல இந்த பிரச்சனை வருதா, இதுதான் காரணம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு வண்டி பார்த்து பழகி 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 ஒரு வண்டியில இருந்து ஒரு சவுண்ட் இருந்தா கூட கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த சவுண்ட் இந்த சவுண்டா நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் ஸ்டாண்ட் போட்டு. இதுல ஹைலைட் என்னன்னா, புல்லட் சென்டர் ஸ்டாண்ட் போடுறதே ஒரு ட்ரிக். புல்லட்ல சென்டர் ஸ்டாண்ட் போடுறது நிறைய பேர் சம ஜோக்கா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏறி நின்னு மிதிச்சிய தொங்கி என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கத்துக்கிட்டேன். நான் வாங்கினப்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் தான். அதுக்கப்புறம் நேரா செங்குத்தா நிறுத்தி கரெக்டா 2 அந்த இதுவும் கரெக்டா அந்த பொசிஷன்ல போய் தரையில வந்து உட்காரணும். அதுக்கப்புறம் அழகா தூக்குனா அப்படியே குழந்தைய தூக்குற மாதிரி அப்படி எக்ஸாக்ட்டா இந்த பேக்ல பிடிக்கிறதுக்கு இருக்குல்ல. நிறைய பேருக்கு என்ன தெரியல, பின்னாடி ஒண்ணு இருக்கும் இல்லையா, பிடிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அது ஆக்சுவலா நம்ம ஸ்டாண்ட் போட பிடிக்கிறதுக்கு தான் மெயினான அது யூஸே. நிறைய பேர் அது எதுக்கு இருக்குன்னே தெரியாம சுத்திட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை பிடிச்சி லிஃப்ட் பண்ணீங்கன்னா நம்பவே முடியாத அளவுக்கு ஸ்மூத்தா போய் டொமுக்கு இருக்கும். இதெல்லாம் அவங்க தான், அந்த அங்கிள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப இதுக்கு ஏன்பா அது என்ன பண்றோம், நார்மலா எல்லாருமே எங்க வீட்டுல பொதுவா பாத்தீங்கன்னா, எங்க அப்பா எல்லாம் ஏன்டா சென்டர் ஸ்டாண்ட் போடுவான், சைட் ஸ்டாண்ட போட்டு போயிட்டே இருப்பாங்க. திரும்ப எடுக்கிறதுக்கு வேற கஷ்டம். எந்த மாதிரினா, இப்போ இருக்கிற கிளாசிக்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சர்ஃபேஸ் கொஞ்சம் பிளைனா இருக்கு, ஒரு சிமெண்ட் தர டைல்ஸ் தரேன்னு வைங்க, ஃப்ரிக்ஷன் இருந்தா தானே தள்ளினா உடனே ஸ்டாண்ட் அங்கேயே நிற்கும், வண்டி முன்னாடி நகரும். ஸ்டாண்டோட சேர்ந்து வண்டி பாலிஷ்டா இருக்கு, கரெக்டா பிரச்சனை இருக்கு, அதனால தள்ள முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, அதனால வேணாண்டா அந்த மைண்ட் செட்டுக்கே போயிடுவாங்க. ஸோ அவங்க அப்போ சொல்லித்தரும் போது தான் தெரியுது, சல்ட்டாடி சுடி தூக்குப்பா. திரும்ப பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது அந்த ஸ்டாண்டில் காலை வச்சுட்டு தள்ளினா அழகா டவுக்குன்னு வந்துடுது. நிறைய பேர் அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மனுஷன் வந்து பயங்கர டெக்னிக்கல் நாலேஜ் அதிகம். ஒரு புல்லட்டை பார்த்தாருனாலே கண்டுபிடிச்சிருவாரு, இதுல இந்த பிரச்சனை, இதுல இந்த பிரச்சனை. ஒரு சின்ன பீட் சவுண்ட் மாறின உடனே என்ன பண்ணாரு, ஸ்பார்க் பிளக் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இவன் ஏன்னா டக்குன்னு ரெடி பண்ண டக்குன்னு மாறிடுச்சு ப்ரோ, எல்லாமே மாறிடுச்சு அப்படி கம்ப்ளீட்டா. ஸோ அந்த அளவுக்கு அனுபவம் இருந்தது. அந்த மாதிரியான ஸ்கில்டு பர்சன்ஸ் வந்து பார்க்க முடியல. அவங்களே என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில யங்கர் ஜென்ரேஷனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல, பட் அனுபவத்தை சொல்றேன். அந்த யங்கர் ஜென்ரேஷனை நினைச்சு அவரே ஃபீல் பண்ணாரு. எப்படின்னா, சொல்லி கொடுக்குறேன், கத்துக்கிறானுங்க, அவனுங்களுக்குன்னு வண்டி வர ஆரம்பிக்குது, பண்றானுங்க, தண்ணி தம்மு சம்பாதிக்கிறதுலாம் அங்கேயே போயிடுது. ஓகே, புரியுது. ஃபுல்லா இந்த பழக்கத்துக்குள்ள போயிடுறாங்க. ரீசன் என்னன்னா, நல்லா அழகா சொல்லி கொடுத்துட்றேன், நல்லா ஏர்ன் பண்ற ஒரு ப்ரொஃபஷனா மாறிடுச்சு. நல்லா ஏர்ன் பண்ண முடியுது, ஏன்னா எல்லாருக்கிட்டையும் 2 வீலர்ஸ் இருக்கு. ஸோ ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியுது. பட் இந்த மாதிரியான ஒரு அடிக்ஷனுக்குள்ள போயிடுறாங்க, அப்படியே வீணா போயிடுது அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனால் கொடுமை என்னன்னா, இவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த அந்த அங்கிள் கெட்ட பழக்கம்லாம் எதுவும் இல்லை, ஆனால் அவருக்கு பிளட் கேன்சர் வந்துச்சு. அவர் இப்போ இல்லை, அதனால தான் என் புல்லட் வெளில நிற்கிது சும்மா. இல்லாட்டி அந்த புல்லட் இப்படி நின்றுருக்காது. அவர் அசால்ட்டாக இப்படி நம்போது முடிச்சு விட்டு போயிடுவார். இனிமேட்டு வேற லெவலில் வந்திருப்பீங்க, அந்த வண்டி மட்டும் இருந்திருந்தா. அது நல்லா தான் ப்ரோ இருக்கும். இருந்தாலும் இப்பயும் சைக்கிள் தான் ஓட்டிட்டு இருப்பேன்னு வைங்க. அந்த வண்டி எடுத்துட்டு தான் ஃபீனிக்ஸ் மாலுக்கு நீங்க வந்தீங்க. ஆமா, அதெல்லாம் ஒரு காலம். அதெல்லாம் ஒரு காலம். அது நல்லா தான். இல்ல இது என்னன்னா, இன்ஜின்ல ரன் ஆகிற வண்டிக்கே எனக்கு ஆள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல ஈவியை வாங்கிட்டு நான் எங்கேயா போனேன்னு வைங்களேன், அதாவது செம பண்ணா இருக்கும். பழைய காலத்து ஒரு பொருளுக்கே வந்து அதை பழுது பாக்குறதுக்கு சுத்தமா ஆள் கிடையாது. அதுக்கே நம்ம தடவி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ புதுசா ஏதோ ஒண்ணு வருது, அதுக்கான மெக்கானிசம் தெரிந்த நபர்களை விரல் விட்டு எண்ண வேண்டியது இருக்குது. உண்மை. ஓகே, இப்ப அடுத்து என்ன சொல்லி இருக்குதுன்னா, தலைவன் வந்து
ரீசேல் வேல்யூ அன்சர்டனிட்டி இதெல்லாம் வாங்கினா விற்கிறதுன்றது வந்து பெரிய தலைவலி. அதனால கஷ்டம், அதான் உண்மை. வாங்கி விற்கிறது கஷ்டம். அடுத்து சார்ஜிங் பேட்டரி பல்ஜிங் அந்த மாதிரி ஆயிடும். ஆமா, சார்ஜிங் ஸ்டாண்டர்டு அதுவும் சரியான கன்ஃபியூஷனு. உங்க பைக்கோட சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து காமன் ஸ்டாண்டர்டானே நமக்கு தெரியாது. ஏதோ ஒன்றுல போய் மாட்டி விட்டு பேட்டரி பல்ஜ் ஆகி போச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. அதனால நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அடுத்து சாஃப்ட்வேர் அண்ட் டெக்னிக் சப்போர்ட், இது வந்துட்டு முடிஞ்சு போச்சு இல்லை. இதுவும் எங்க டெக் சப்போர்ட் யாரு நல்லா பண்றா, அதுவும் படுத்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் இன்சென்டிவ் அண்ட் பாலிசி கேப்ஸும் ஃபேக்ட். நிறைய ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா இவி வாங்கினா அதுக்கு வந்து கவர்மெண்ட் சப்சிடி தரும், ஏதாவது தரும். சில சமயங்கள்ல அது இருக்கும், சில சமயங்கள்ல இருக்காது. இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸுமே உள்ள வந்து பிளே பண்ணும், செம கடுப்பா இருக்கும். கடைசியில ரியல் யூசர் ஃபீட்பேக், மிஸ்ஸிங் ஃபீச்சர்ஸ் பாருங்களேன். சார்ஜிங் ஸ்டேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னதுதான். யூசர் எல்லாம் வந்து வருத்தப்படுறது என்ன அப்படின்னா இதுதான் பிரச்சனையா சொல்றாங்க, சார்ஜிங் ஸ்டேஷன் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். அதனால தான் நம்ம ஆரம்பிக்கும் போதே அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ல வச்சு ஆரம்பிச்சிட்டோம். ஆமா, அதான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க ப்ராப்பரா வந்து இல்ல. இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் கொண்டுட்டு வரணும். அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் நிறைய வரணும், பக்கத்திலேயே இருக்கணும், ஆக்சசபிளா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த மெக்கானிசம், அந்த பழுது பார்க்க தெரிந்த நபர்கள் வந்து இருக்கணும். ஸ்பேர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஈஸிலி அவைலபிளா இருக்கணும். அண்ட் காஸ்ட்டும் வந்து அதெல்லாம் கம்மியாகவும் இருக்கணும். இதெல்லாம் நடக்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு இன்னொரு சந்தேகம், அந்த ஃபியூவல் இன்ஜின் இருக்கு இல்லையா, அதுலையாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி விலையேற்றிட்டு இருந்தாங்க. BS3, BS4, BS5, BS6, அடுத்தது ஒரு BS7 கொண்டு வந்தாக்கா இன்னும் கொஞ்சம் காஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதனால தான் நான் வந்து 1,34,000 ரூபாய்க்கு அதை வாங்கின ஒரு வண்டி, இந்த ராயல் என்ஃபீல்டு 350. அப்போ அதை எடுத்து எங்கள் ஊரில் போய் நான் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டேன். அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து கம்மி, 1,500 ரூபாயோ 1,000 ரூபாய் தான் கொடுத்தேன். அதுக்குள்ளே என்னால் வந்து அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடிஞ்சது. நான் கும்பகோணத்தில் கொடுத்த காஸ்ட் வந்து அப்போ வந்து 1,34,000 ரூபா இந்த வண்டிக்கு. அதுதான், வேற எந்த காஸ்ட்டும் கொடுக்கல. இன்னைக்கு வந்து அதே வண்டி 2,25 லட்சங்கிறாங்க. பாருங்க எவ்வளோ வேரியேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ 2,4 லட்சம் ஒரு வண்டி ஒன்று இருந்ததுன்னு நினைக்கிறேன், அந்த கான்டினென்டல் GT. ஆமா, அது இப்ப 4.25 5 அந்த மாதிரிலாம் போயிடுச்சு. ஆமா, காருக்கே அப்போ அவ்வளோ ப்ரைஸ் தானேங்க 2014. இப்போ நீங்கள் இந்த அளவுக்குலாம் ப்ரைஸ் சொன்னீங்கன்னா என்ன வருது? அதனால தாங்க அந்த காருக்கு ஆகிற செலவு இதுக்கு ஆகுது. உண்மை. எனக்கு ஆனா இன்னொரு பக்கம் என்ன வருத்தம்னு பாத்தீங்கன்னா ப்ரோ, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பர்ச்சேசிங் பவர் இருக்கிறது தப்பு இல்லை, அது எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா ஐ வெரி மச் ஹாப்பி அபவுட் தட். ப்ராப்ளம் என்னன்னா இருக்குன்றத பார்த்து எப்ப பாரு நான் பாக்குறியா நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா இப்படி ஃபிளெக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்கிறேன். தேவையில்லாம கண்ட கர்மத்தெல்லாம் வாங்கி போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம நிஜமாவே ஏதாவது தேவைன்னா வாங்கி போடுங்க. எனக்கு வந்து இப்போ இது எப்படி ஃபீல் ஆக ஆரம்பிச்சுட்டுனா, எல்லாமே ஈஸிலி ஆக்சசபிள் மாதிரி மாறினா, ஆக்சசபிள்ங்கிறதுக்காகவே அவனா பொழுதன்னைக்கும் உள்ள போய் எட்டி பார்க்கணும்னு அவசியம் இல்லைன்றான். அது வந்து கொஞ்சம் நம்ம புரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது ப்ரோ. எல்லாரும் இஷ்டத்துக்கு வாங்கி தானே ப்ரோ. இப்போ அடுத்து டெல்லியில அட்வைஸ் எல்லாம் பண்ணா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதனால நம்ம அதெல்லாம் சொல்ல வேணாம் அப்படிங்கிறீங்க. ஆமா, நம்ம இந்த டெல்லி கதையை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்தது. இல்ல பிரச்சனைகளே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அவங்க பாக்குறத வச்சு அவங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துக்கிட்டோம். சரி, இல்ல எனக்கு எதுக்குன்னா சில பேர் சொல்றாங்க அதுதான் எனக்கு ஒரு சுதந்திரத்தை நான் வந்து ஃபீல். சரி அவங்க சுதந்திரமா இருக்கட்டும், அது அவங்க இஷ்டம். அதுதான் என்னுடைய இதையே வந்து என்னோட அறிவையே வந்து மெருகேத்துது. அதை எடுத்துட்டு நான் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கோ இல்லையோ அதை எடுத்துட்டு நான் வந்து இதுக்கு போறேன், லடாக்கு போறேன். இமயமலை உச்சியில வராம. டெல்லியில என்ன நடந்ததுன்னா ப்ரோ, இந்த கேஜ்ரிவால் இருந்தாப்புல அவர் இருக்கும்போது அவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, மண்டேனா ஆட் நம்பரு, டியூஸ்டேனா ஈவன் நம்பர், இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஆனா அது எப்படி பேக் ஃபயர் ஆகுதுன்னு சொல்றேன். டெல்லி மாதிரியான சிட்டில பர்ச்சேசிங் பவர் அதிகமானதுக்கு அதுக்கும் சும்மாவே நம்ம எந்த சிட்டி போனாலும் இந்தியால வந்து கேவலமான ஒரு விஷயம் என்னன்னா பர்ச்சேசிங் பவர் மட்டும் கிடையாது, இங்க விலையும் கம்மி. சரி, ஏதோ நீங்க பாருங்க, அடுத்து சொல்லுங்க, நம்ம ஏரியாலே இப்ப நீங்க இந்த ரோடு வழியா வந்தீங்கன்னா வெளியில ஒரு 5 கார் நிக்கும். வீட்டுக்குள்ள நிறுத்த இடம் இல்லைனாலும் வாங்கி வீட்டுக்கு வெளியில நிறுத்தி வச்சிருப்பாங்க. அது ஒரு பெரிய கேவலமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் அந்த BYD நிக்குது. சரியா, BYD வெளில தான் நிக்குதா. சரி, அடுத்து என்னன்னா இப்ப டெல்லியில அப்ப என்ன பண்ணிடுறாங்க, ஓ அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு மண்டே அன்னைக்கு ஆட் நம்பருக்கு ஒரு கார், டியூஸ்டே அன்னைக்கு ஈவன் நம்பருக்கு ஒரு கார் வாங்கிடுறது. ஓ 2 கார். ஆமா, அதான் ஈவன் நம்பருக்கு இருந்ததுன்னா அடுத்த நாளும் கார்ல போக வேண்டியதான். நியூமராலஜி பிரகாரம் நீ வந்து திங்கக்கிழமை உன்னுடைய ராசிக்கு நீ இந்த நம்பர்ல தான் போகணும். கவர்மெண்ட் என்ன சொல்லிடுது, திங்கக்கிழமை அன்னைக்கு ஆன் நம்பர் தான், டியூஸ்டே அன்னைக்கு ஈவன் நம்பர் தான் அப்படின்னு சொன்னா ஈவன் நம்பர்ல ஒரு கார் வாங்கி போட்டு முடிஞ்சு. ஈவன் நம்பர்ல நியூமராலஜி பார்த்து அதெல்லாம் கூட்டினா ஒரு கரெக்டான நம்பர் வர்ற மாதிரி ஒரு கார் ஏதோ ஒண்ணு. அது மொத்தம் எவ்வளவு விவரமா இருக்காங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி தான் வந்து டெல்லியில மக்கள் வந்து இந்த விஷயத்தை டேக்கிள் பண்ணிருக்காங்க. அவங்க எப்படி டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இப்ப ஈவன் நம்பர் இருக்கிறவன்லாம் இன்னைக்கு வந்தான்னா ஆட் நம்பருக்கு டே அன்னைக்கு அவன் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவான், இல்லாட்டி வேற ஏதாவது பண்ணுவான். நான் டிராபிக்கை மினிமைஸ் பண்ணி காட்டுறேன், பொல்யூஷனை மினிமைஸ் பண்ணி காட்டுறேன் பாரு, என் திறமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ யாரா வேண
நான் வேற வரல வரப்ப இல்ல மொத்தமா அவங்களுக்கு தேவை என்னன்னாக்கா சாலைகள்ல ஓடுற கார்களின் எண்ணிக்கை இல்ல வாகனங்களின் எண்ணிக்கை, தனியார் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருந்திருக்கு. காரணம் என்னன்னாக்கா அது வந்து ரொம்ப பொல்யூஷன் நிறைந்த பகுதியா ஆயிட்டு, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து அங்க ரொம்ப மோசமா போயிட்டு, அதுதான் மிகப்பெரிய ஒரு ரீசனு. பட் இப்போ என்ன நடந்துட்டுனாக்கா அது டபுள் ஆயிட்டு, அவங்களே வந்து 2 காரை வாங்கி வச்சுட்டாங்க. ஆமா, அதுக்கப்புறம் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இல்லைன்னு அந்த 2 காரும் ஓட ஆரம்பிச்சிருக்கும். இப்ப அது வேற இல்ல, எனக்கு தெரியல, கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தம். நான் ஒரு சில ஆஸ்பெக்ட்ல எல்லாம் வந்து சில சமயங்கள்ல ஓப்பனா சொல்லணும்னா, இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணும்போது எத்தனை மணிக்கு வருதுங்கிறத நம்மளால கேரண்டி பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இப்போ உங்ககிட்ட பைக் இருக்குன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க இருந்து மவுண்ட் ரோட் போறீங்கன்னு வைப்போம் ப்ரோ. இப்போ நானும் நீங்களும் பாயை பார்க்க போறோம்னு இப்போ அங்க ஒரு ஃபோன் இருக்குன்றாரு, நானும் நீங்களும் இப்போ வண்டி எடுத்துருக்கலாம்னா அது வேற கதை. டிராஃபிக் இருந்ததுன்னா மாட்ட போறோம், டிராஃபிக் இல்லைன்னா சீக்கிரம் போயிட போறோம். பிளஸ் ரெண்டாவது அங்க போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், வேணா எங்கேயாவது சுத்திட்டு கூட வரலாம், இல்லாட்டி வாங்கின போனுக்கு கேமரா சாம்பிள் எடுக்க பீச்சுக்கு போயிட்டு வரலாம். இது எல்லாமே வந்து ஈஸிலி பாசிபிளா அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஏன்னா இப்போ அவரை பார்த்து வாங்குறதுக்கு போறதுக்கே வந்து நம்ம இங்க இருந்து பஸ் ஏறுவோம், பஸ் வந்து டக்குன்னு நம்ம எதிர்பார்த்த மாதிரி போய் நிக்குமான்னு தெரியாது, அது கொஞ்சம் ஸ்லோவா போற பஸ்ஸா இருக்கலாம், இல்லாட்டி லைஃபுக்கே த்ரெட் கொடுக்குற அளவுக்கு பயங்கரமான ஒரு டிரைவரா இருக்கலாம். அடுத்து அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அவரை பார்த்துட்டு வெளில வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணுவோம், இங்க திரும்ப தாம்பரம் வர்றதுக்கு பஸ்ஸே இருக்காது, இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்கலாம். அப்ப என்ன இந்த இடத்துல டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு புரியுது, முன்ன ஒரு காலத்துலயும் இதெல்லாம் நடந்துச்சுதான். நம்ம அப்பா அம்மா எல்லாம் இங்க வந்து வேலை பார்த்த புதுசுலயும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் எல்லாரும் யூஸ் பண்ணாங்க. அன்னைக்கு டைம் வேஸ்ட் ஆச்சானா அந்த கேப்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நானும் தப்பு தாங்க பண்றேன், நான் உத்தமெல்லாம் இல்ல சரியா, எங்க அப்பா எல்லாம் என்ன பண்ணுவாங்க நான் பாத்திருக்கேன். நான் இப்ப ஸ்கூல் பையங்கிறனால வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன், அப்படியே அங்க பாப்பா இங்க பாப்பா, அவங்களோட ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது அவங்க பார்த்தா புக் படிச்சுட்டு இருப்பாங்க, ட்ரெயின் வர வரைக்கும் புக் படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லாட்டி பஸ் வர வரைக்கும் புக் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு வந்து அந்த கேங்கே பாத்தீங்கன்னா யாரும் புக் எடுத்து விகடனோ கல்வி ஏதாவது ஆனது. இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அதுக்கெல்லாம் நேரமே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஆபீஸ் வந்து அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆபீஸ் டைமிங் இருந்தது, காலையில 9 மணிக்கு ஆபீஸ், சாயந்தரம் 5 மணிக்கு வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வீடு வரைக்கும் நடந்து வந்து வீட்டுல குடும்பத்தோட சாப்பிட்டுட்டு குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு நியூஸ் பார்த்துட்டு படுத்து தூங்கலாங்கிற நிலைமை வந்து இருந்தது. இப்ப என்ன வீட்டுக்கு போனாலும் லேப்டாப் எடுத்து உட்கார வச்சுட்டு VPN கொடுத்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கிறாங்க. சோ இவங்களுடைய வாழ்க்கை வந்து வேற மாதிரி இருக்கு ப்ரோ. அதனால இவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, ஆனா வந்து வாழ்க்கை வந்து நம்ம கையில தான் இருக்கு. அதுக்காக நம்ம தான் டிசைட் வாழ்றது வந்து எப்படி அங்க ஒரு மறுபடியும் நீங்க சொன்ன பாயிண்டே வந்து இடிக்குது. அது வாழ்றதுக்காக தாங்க வேலைக்கு போறோம், வேலைக்கு போறதுக்காக வாழல இல்லைங்க. ஆனா வேலைக்கு போறதுக்காக வாழ்ற மாதிரியான ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள அவங்க வந்து தள்ளப்பட்டுறாங்க, ஒரு டிராப்புக்குள்ள மாட்டி. நான் ஒரு சில விஷயம் எல்லாம் சில சமயங்கள்ல யோசிப்பேன் ப்ரோ. இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய பிலாங்கிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சொல்ல போனா ரொம்ப பயங்கரமாலாம் இங்க எதுவுமே இருக்காது. நான் கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா ஏதாவது ஒரு சில வாங்கி வச்சிருப்பேன், அது எனக்கு ரொம்ப காலமா என்னோட அட்டாச்மெண்ட் இருக்கிறனால நான் அந்த ரெட்ரோ டிவைசஸ் ஒரு சிலது வாங்கியிருப்பேன். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல என்கிட்ட எதுவும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த மாதிரி வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, பட் சில சமயங்கள்ல வாங்கிதான் இந்த வாங்கக்கூடாதுன்ற மனநிலைக்குள்ளேயே போக ஆரம்பிச்சேன். நிறைய வாங்கி 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 ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வச்சிருப்போமா, வாங்கும் போது கஷ்டப்பட்டு ஒரு டிவைஸோ இல்லாட்டி ஏதோ ஒன்று வாங்கிடுறோம், அதுக்கு பயன் இல்லாம அது சும்மா கிடக்கும் தெரியுமா ஓரமா. அப்போ ரொம்ப அதை ரியலைஸ் பண்ணும்போது பெயின்ஃபுல்லா இருக்கு. இதுக்கு போய் இவ்வளவு அமௌண்ட் போட்டு வாங்கிவிட்டு அது கடைசியில யூஸே பண்ணாம இருக்கு, அதை இப்ப திரும்ப விற்கலான்னு பார்த்தாலும் இப்போ ஈவிக்கு வந்தது ரீசேல் வேல்யூ அப்படின்னு, அது ஒரு பெரிய பெயினா வரும். அன்னைக்கு என்ன தோணும்னா, புரோட்டீன் வாங்காம இருந்து இந்த பொருளை வாங்கினதுக்கு புரோட்டீன் வாங்கி தின்னுட்டு போயிருந்திருக்கலாம் போலன்னு தோணும். அந்த அளவுக்குலாம் தோணி இருக்கு ப்ரோ. சில சமயங்கள்ல ஹியூமனா இருக்கும்போது ப்ரோ, ஒரு ஹியூமனா திங்கிறதுல செலவு பண்ற கூட பரவாயில்லன்னு தோணிடுது நிஜமாவே. நான் தின்னேன் ஏதோ பண்ணேன் போனேன்னு இருக்கு. இது ஏதோ ஒரு பொருளா வாங்கி வைக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, கடைசி வரைக்கும் எனக்கு அப்புறமா அந்த பொருள் அங்க இருக்குன்னே வச்சுப்போமே, பட் ஏன் வாங்கினேன் எதுக்கு வாங்கினேன்னே தெரியாம அங்கேயாவது கடந்துகிட்டு இருக்கும். அதுக்கு ஒரு வேளை நான் சாப்பிட்டாங்க, ஒரு பொருளை வாங்குறதுக்கு அந்த பொருள்ல ஒரு ஷேரை வாங்கிடலாம் அந்த கம்பெனில. இல்ல இது வந்து மல்டிப்ளையிங் ஆஸ்பெக்ட்ல கரெக்ட் தான். இல்ல ஒரு இதுல எப்படியோ அது வந்து லாஸ் தான் ஆக போகுது, நீங்க பொருளா வாங்கினாலும் அதுக்கு மதிப்பு வந்து குறைய போகுதுங்கிறீங்க. கரெக்ட், உண்மை. அதுக்கு அந்த ஷேரா வாங்கி போட்டா கூட அந்த கம்பெனில ஒரு முதலீடு மாதிரி கொஞ்சமா, ரொம்ப அதிகமா இல்ல, இஎம்ஐ கட்டுறீங்க, ஒரு பக்கம் ஒரு காரை வாங்கிட்டு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்கன்னாக்கா அந்த கம்பெனியை பாருங்க, நல்ல கம்பெனி, இது வந்து உருப்பிடும், இந்த பேட்டரி வெஹிக்கிள்லாம் வருங்காலத்துல விட்டு நல்லா டெவலப் ஆகும்னு நினைச்சீங்கன்னா அதுல வந்து இஎம்ஐ கட்டுற மாதிரி நினைச்சு மாசம் மாசம் ஒரு காசையாவது இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. கரெக்ட் தான், அந்த மாதிரி பண்ணலாம். டிபெண்ட்ஸ், அது வந்து சப்ஜெக்டிவ், ஒருத்தரோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது. இது நம்ம வந்து பொதுவாக சொல்றது, சேவிங் அந்த இது வந்து வரணும். ரெண்டாவது வந்து மினிமலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுக்கு தோணக்கூடிய விஷயமா இருக்கு. உங்களுக்கு இதில் மாற்று கருத்து இருக்கலாம், அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல மாட்டோம். இங்க பாருங்க, நான் சொல்றதுதான் தேவை. இன்னைக்கு நான் ஒன்று சொல்லுவேன், நாளைக்கே பார்த்தா நான் கூட மாறலாமே, அதனால நான் அதெல்லாம் தப்பு சொல்ல. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அதை செய்யுங்க. இமானுவேல் ப்ரோவும் திரும்ப அதை தான் சொல்றாங்க, உங்க மனசுல என்ன படுதோ நீங்க அதை செய்யுங்க. உங்களை யாரும் மொத்தத்தில் இந்த ஈவி பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தாக தான் இருக்கிறது. நீங்களாம் வந்து இவி வெஹிக்கிள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா முதல்ல இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க.
வெளியே என்ன நடக்குது, இப்போ எந்த மாதிரியான நிலவரம் இருக்குது, அதுக்கு போதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, அது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பல்காக ஒரு பணம் போடுற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்களை யோசித்து ஒரு முடிவுக்கு வாங்க. இல்லை என்கிட்ட இப்போ ஒரு பெட்ரோலியம் வெஹிக்கிள் ஒன்று இருக்குது, நான் உடனே அதை தள்ளி விட போகிறேன், டெல்லியிலலாம் வந்து சீஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, 15 வருஷம் 10 வருஷமே இப்போ ஒரு பெரிய ஃபேக்டரா சொல்லிட்டு இருக்காங்க. 15 வருஷம் விடுங்க, 10 வருஷம் ஆன வண்டியே பாத்தீங்கன்னா யோசிக்கிறானுங்கிறாங்க. என்னடா இந்த அளவுக்கு. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்களா இல்லையா, அந்த டெல்லி வெஹிக்கிள் எல்லாமே 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே டெல்டா சைடு இங்கெல்லாம் வந்து கும்பகோணம் சைட்லலாம் வந்து வித்துட்டு இருந்தாங்க. டெல்லி கார் இங்கே கிடைக்கிறது, வாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு தரோம் அப்படிலாம் கூவி வித்துட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ வந்து பழைய பொருட்களை எப்படி ஜப்பான்காரன் அவனோட போனை கொண்டு வந்து இங்கே உலகம் முழுக்க ஆப்பிரிக்காவிலையும் இந்தியாவிலையும் இந்த சோனி எரிக்ஸ், இந்த சோனி போன்ஸ் வந்தது, எல்லாரும் சொல்றாங்க தரமா இருக்கு, தரமான பொருள் சார், வந்த போனா கிடைக்காது, அதேதான். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்றாங்களோ, அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனை வருதுன்னு தெரியும். அதாவது இந்த விஷயம் இப்பதானே தெரியும் உங்களுக்கு. அந்த கார்லாம் இங்க வந்து விற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எப்பயோ தெரிஞ்சிருக்கு பாருங்க. அப்ப நமக்கு முன்னாடியே அங்க என்னென்னமோ நடக்குது போல. அது எப்பயுமே நடக்கிறது தானே ப்ரோ. இதுக்குள்ள எல்லாம் போனா பாலிடிக்ஸ்லாம் வந்துடும். நம்ம நிறுத்திப்போம். அடுத்து நம்ம எங்க போறோம் தெரியுமா? ஐயோ ஒரு நல்ல டாபிக் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஹைப்புக்கு வருவோம். சரி பாப்பாங்க, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்பா இருக்கோம். சிவபரணி இமானுவேல் பார்க்கலாம். பை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.